கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்று தினத்திலே சர்ப்பங்களை எடுப்பார்கள் என்று நம்ம தியானித்தோம். இன்றைக்கு சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தை யாருக்கு? விசுவாசிக்கிறவர்களுக்கு, இயேசுவை தெய்வம் என்று நம்புகிறவர்களுக்கு, இயேசுவை நம்பி வருகிறவர்களுக்கு இந்த விஷயம் நடக்கும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பிற்பாடு அதை சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. என்னுடைய பிள்ளைகளே, சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவரை பரீட்சை பார்ப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதுகிறார். அப்போ ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா அறியாம சில காரியங்களை செய்யும் போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு, விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு எந்த ஒரு சேதமும் வராது. அதுதான் இந்த வசனம் சொல்லி காண்பிக்கிறது. அதனால ஆண்டவர் இந்த இடத்துல செய்வார் என்று நிரூபிக்கிறதும், ஆண்டவரை மற்றவங்க முன்னாடி இழிவா சில காரியங்களை செய்ய நினைப்பதற்கு கர்த்தர் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளை ஏதோ ஒரு காரியம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் வந்து விடுதலை ஆக்குவார். அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு வர உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதற்காக நாம் அவரை பரீட்சை பார்க்க கூடாது. நான் அவரை நிரூபிச்சு காட்டுறேன், இப்போ நான் நினைச்சா இது நடக்கும்னு சொல்லிட்டு நீங்க பினாயிலையோ இல்லைன்னா ஏதாவது மரணத்துக்கு ஏதுவான எது குடித்து காண்பித்து அப்படி பண்ணக்கூடாது. அப்படிதான் வேதம் சொல்லுது. நீ சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதவே படுத்தாதுன்றாரு. விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனை நம்பி விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அது ஏற்ற நேரத்தில் தேவன் நம்மளை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய உண்மையிலவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அதனால விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை நம்புகிறவர்கள் பயப்பட வேண்டாம். எந்த நிலைமையிலையும், எந்த சூழ்நிலையிலையும், எங்கேயும் கர்த்தர் நம்மளை விட்டு விலக மாட்டார். எந்த இடத்துல இந்த பிரச்சனை என்னால சரி பண்ண முடியாது அப்படி என்று இயேசு சொல்ல மாட்டார். பிரியமானவர்களே, அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அடையாளம் ஒண்ணு நம்மகிட்ட இருக்கணும். உங்களுக்கு என்னதான் பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்துடுவார். பிரியமானவர்களே, அதனால விசுவாசிப்போம், ஜெபிப்போமா. பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. நாங்கள் இந்த மாதிரி விஷயத்துல பரீட்சை பார்க்காம மையே நோக்கி ஓட எங்களுக்கு உதவி செய்யும். உடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சயமா இருக்கிறதப்பா. நாங்கள் அப்படியே செயல்பட உதவி செய்யும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.